உலகில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடுகளே உலகை வெல்லும். உலகில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடுகளே உலகை வெல்லும். இதைத்தான் இயேசுவின் உவமையும் நமக்கு எடுத்துச் சொல்லும். உலகில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடுகளே உலகை வெல்லும். இதைத்தான் இயேசுவின் உவமையும் நமக்கு எடுத்துச் சொல்லும். இயேசு இல்லாத நாட்டை பொல்லாத ஆவிகள் ஆளும். இயேசு இல்லாத நாட்டை பொல்லாத ஆவிகள் ஆளும். அங்கே உலகில் இல்லாத நோயால் பல்லாயிரம் உயிர்கள் மாளும். இயேசு இல்லாத நாட்டை பொல்லாத ஆவிகள் ஆளும். அங்கே உலகில் இல்லாத நோயால் பல்லாயிரம் உயிர்கள் மாளும். உலகம் கடவுளை மறக்கும் போது உலகில் போர்கள் பிறக்கும். உலகம் கடவுளை மறக்கும் போது உலகில் போர்கள் பிறக்கும். அப்போரால் உலகத்தில் நடக்கும் கலகத்தில் பல்லாயிரம் உயிர்கள் இறக்கும். உலகம் கடவுளை மறக்கும் போது உலகில் போர்கள் பிறக்கும். அப்போரால் உலகத்தில் நடக்கும் கலகத்தில் பல்லாயிரம் உயிர்கள் இறக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாடு சுடுகாடாய் மாற்றப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாடு சுடுகாடாய் மாற்றப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடே உலக நாடுகளால் போற்றப்படும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத நாடு சுடுகாடாய் மாற்றப்படும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாடே உலக நாடுகளால் போற்றப்படும். இதற்கு வல்லரசான அமெரிக்காவும் ஒரு சாட்சி. இதற்கு வல்லரசான அமெரிக்காவும் ஒரு சாட்சி. அகில உலகத்திற்கே தெரியும் அங்கு நடக்கும் ஆட்சி. ஐரோப்பாவை வளர்த்துவிட்டதும் இயேசுதான். ஐரோப்பாவை வளர்த்துவிட்டதும் இயேசுதான். அவர்களை இயேசுவை மறக்க வைத்ததும் அவர்களிடம் இருந்த காசுதான். ஐரோப்பாவை வளர்த்துவிட்டதும் இயேசுதான். அவர்களை இயேசுவை மறக்க வைத்ததும் அவர்களிடம் இருந்த காசுதான். ஒரு காலத்தில் உலக நாடுகள் இங்கிலாந்திற்கே அடிமை. ஒரு காலத்தில் உலக நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்திற்கே அடிமை. இன்று அவர்கள் இயேசுவை மறந்து விட்டதால் அங்கே நடக்கவில்லை புதுமை. ஒரு காலத்தில் உலக நாடுகள் அனைத்தும் இங்கிலாந்திற்கே அடிமை. இன்று அவர்கள் இயேசுவை மறந்து விட்டதால் அங்கே நடக்கவில்லை புதுமை. இயேசு வாழும் நாடு என் நாடோ அந்நாடே உலகை வெல்லும். இயேசு வாழும் நாடு என் நாடோ அந்நாடே உலகை வெல்லும். இதையெல்லாம் உலக வரலாறும் உணர்வுபூர்வமாக சொல்லும். இயேசு வாழும் நாடு என் நாடோ அந்நாடே உலகை வெல்லும். இதையெல்லாம் உலக வரலாறும் நமக்கு எடுத்துச் சொல்லும். இயேசு வரும் நாட்டில் கல்விய அறிவு வளரும். இயேசு வரும் நாட்டில் கல்விய அறிவு வளரும். அதனால் அங்கு கருணையும் பெருமையும் மலரும். இயேசு வரும் நாட்டில் கல்விய அறிவு வளரும். அதனால் அங்கு கருணையும் பெருமையும் மலரும். இன்று உலகில் சிலருக்கு இயேசுவை அறிவு வந்துவிட்டது. இன்று உலகில் சிலருக்கு இயேசுவை அறிவு வந்துவிட்டது. அது அவர்களுக்கு பரம சந்தோஷத்தையும் தந்துவிட்டது. இறுதியில் உலகை மீட்க குருதி தந்தவரே உலகை வென்று விடுவார். இறுதியில் உலகை மீட்க குருதி தந்தவரே உலகை வென்று விடுவார். அவர் மிக விரைவாக இறுதி தீர்ப்பை வழங்கவும் வந்து விடுவார். இறுதியில் உலகை மீட்க குருதி தந்தவரே உலகை வென்று விடுவார். அவர் மிக விரைவாக இறுதி தீர்ப்பை வழங்க உலகிற்கு வந்து விடுவார். இயேசு இன்று பல இன மக்களுக்கும் காட்சி தருகிறார். இயேசு இன்று பல நாடு பல இன மக்களுக்கும் காட்சி தருகிறார். அவர்களும் தான் இயேசுவை கண்டதாக சாட்சியம் தருகிறார்.
இயேசு இன்று பல இன மக்களுக்கும் காட்சி தருகிறார். அவர்களும் தான் இயேசுவை கண்டதாக சாட்சியம் தருகிறார்.